வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சம்பத். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது Adobe தமிழா. ப்ரீவியஸ் இயர் நம்ம சேனலுக்கு ரொம்ப நல்லாவே சப்போர்ட் பண்ணீங்க. ஸோ நம்ம சேனல் நல்லாவே க்ரோ ஆகிருக்கு. அதே மாதிரி இந்த இயரும் நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள், நிறையா லேர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட சப்போர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான நியூவான கண்டென்ட்ஸ் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஃபர் மாஸ்கிங். ஸோ அனிமல்ஸோட எட்ஜ் ஆஃப் த ஃபர்ரை எப்படி ரீஃபைன் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுலேயே 2 சினாரியோ பார்க்க போகிறோம். ஒன்று என்னென்னா, நார்மலாக செலக்ட் அண்ட் மாஸ்க் டிஃபால்ட்டாக இருக்க ஆப்ஷனை வச்சு ஃபர்ரை எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அது எந்தெந்த சினாரியோக்கு சூட் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இமேஜ் பாருங்கள். இதில் இந்த ஃபர்ருக்கும் பேக்ரவுண்ட் வந்து பிளாக்காக இருக்குது. ஸோ இந்த மாதிரி இதில் வந்து நம்ம செலக்ட் அண்ட் மாஸ்க் வச்சு ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். இந்த இமேஜில் பாருங்கள், பேக்ரவுண்டும் இந்த ஃபர்ரும் வந்து சேம் கலராக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இதுக்கு வந்து மேனுவலாக நம்ம பெயிண்ட் பண்ணணும். அது எப்படி பண்ணுறதுன்னு அடுத்து பார்ப்போம். நீங்கள் நம்ம சேனலில் இப்போ தான் முதல் தடவை பார்த்துருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த இமேஜ் எடுத்துக்கிறேன். ஸோ இதில் பாருங்கள், ஃபர் வந்து நமக்கு பேக்ரவுண்டுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எப்பவும் போல் Ctrl+J போட்டு பேக்ரவுண்டை டூப்ளிகேட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ கீழே உள்ள லேயரை ஹைட் பண்ணிக்கலாம். தென் செலக்டில் போயிட்டு சப்ஜெக்ட் கொடுத்துக்கிறேன். அடுத்து செலக்டில் போயிட்டு செலக்ட் அண்ட் மாஸ்க் கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா மேலே வியூன்னு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆனியன் ஸ்கின்னு, பிளாக்கு இந்த மாதிரி இருக்கும். இங்கே இருக்க மார்ச்சிங் ஹேண்ட்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் செலெக்ஷன் தெரியும். ஸோ பேக்ரவுண்டும் தெரியும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு கான்ட்ராஸ்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி இதில் வந்து பிளாக்கே சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே ரீஃபைன் மோடில் வந்து கலர் அவர் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து இங்கே ப்ரஷஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்குது குயிக் செலெக்ஷன் டூல், அடுத்து இருக்குது ரீஃபைன் எட்ஜ் ப்ரஷ் டூல். இந்த ப்ரஷ்ஷை செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே லாஸ்ட்டில் இருக்க ஜூம் டூலை வச்சு இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ப்ரஷ்ஷை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி இந்த மாதிரி ட்ராக் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து எட்ஜ் அனலைஸ் பண்ணி நமக்கு எட்ஜஸை ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ எவ்வளோ அருமையாக ஃபிக்ஸ் பண்ணிட்டு பாருங்கள். அதே மாதிரி ஹெட்லையும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி போகிறப்ப இங்கே கொஞ்சம் டெலீட் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ Ctrl+Z கொடுத்துட்டு நம்ம இதோட நிறுத்திக்கலாம். இதில் இந்த ஆப்ஷன் ஸ்மூத்து, ஃபெதர், கான்ட்ராஸ்ட் இதெல்லாம் வந்து வேணும்னா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பட் இந்த இமேஜுக்கு எனக்கு எதுவுமே தேவையில்லை. ஸோ டீகண்டாமினேட் கலர்ஸ் செக் பண்ணிக்கிறேன். ஸோ நமக்கு ஃபெதரோட ரேடியஸ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது. அமௌண்ட் 100 வச்சுட்டு இப்போ ஓகே கொடுத்துக்கிறேன். அந்த செலெக்ஷன் மாஸ்க் விண்டோவில் கீழே வந்து அவுட்புட் டு நியூ லேயர் வித் நியூ லேயர் மாஸ்க் விண்டோன்னு இருந்திருக்கும். அதனால் நமக்கு நியூ லேயர் க்ரியேட் ஆகிட்டு அதில் ஒரு மாஸ்கோட இந்த இமேஜ் வந்துருச்சு. இப்போ நான் பேக்ரவுண்டில் சும்மா ஒரு பிளாக் கலர் ஆட் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளோட ஃபர் வந்து எவ்வளோ சூப்பராக ரீஃபைன் ஆகிருக்கு. இப்போ கீழே உள்ள லேயர் ஆன் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி இந்த மாஸ்க் கிளிக் பண்ணுங்கள். ஸோ பிளாக் மாஸ்க் அப்ளை ஆகிடும். இப்போ ப்ரஷ் டூல் எடுத்துகிட்டு இங்கே ஒயிட் வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு எந்தெந்த இடத்த ரிவீல் பண்ணணுமோ அங்கே மட்டும் பெயிண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நான் கிரவுண்டை மட்டும் ரிவீல் பண்ணிவிட்டு பேக்ரவுண்டுக்கு இந்த இமேஜ் ஒன்று டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஜஸ்ட் இதை ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி இன்க்ரீஸ் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கிறேன். இதை வந்து இந்த லேயருக்கு பின்னாடி கொண்டு போயிடுறேன். இதில் இப்போ ஒரே ஒரு கலர் பேலன்ஸ் லேயர் ஆட் பண்ணிக்கலாம். சும்மா ஜஸ்ட் இந்த மிட் டோன்ஸ், ஹைலைட்ஸ் இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுறேன் இதுக்கேற்ற மாதிரி. இப்போ டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் பேக்ரவுண்டில் என்ன இமேஜ் வேணால் வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஓரளவு ஈஸியான இமேஜில் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. பட் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் பேக்ரவுண்டும் க்ரே கலரில் இருக்குது. தென் இந்த கேட்டோட ஃபர்ரும் வந்து க்ரே கலரில் இருக்குது. நம்ம ஒரு ஃபர் ப்ரஷ் க்ரியேட் பண்ணணும். ஸோ ஃபைலில் போய்ட்டு நியூ கிளிக் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட்டு நார்மலாக A4 ஷீட் வச்சுட்டு க்ரியேட் கொடுத்துக்கிறேன். இப்போ P கிளிக் பண்ணி பென் டூல் எடுத்துக்கிறேன். இங்கே ஒரு கிளிக் பண்ணிவிட்டு ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி இங்கே ஒரு கிளிக் பண்ணிக்கிறேன். சும்மா ரேண்டமாக ஒரு டிஸ்டன்ஸில். தென் அப்ராக்சிமேட்டான சென்டரில் வந்து பென் டூலை கொண்டு போகிறேன். இந்த மாதிரி ப்ளஸ் சிம்பிள் மாதிரி காட்டும். ஸோ இது வந்து ஆட் ஆங்கர் பாயிண்ட். ஜஸ்ட்டு சென்டரில் ஒரு கிளிக் பண்ணிக்கிறேன். அண்ட் A கிளிக் பண்ணி டைரக்ட் செலெக்ஷன் டூல் எடுத்துட்டேன். ஜஸ்ட்டு வெளியில் ஒரு கிளிக் பண்ணிவிட்டு இப்போ அந்த நோடை கிளிக் பண்ணி ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணுறேன். இந்த மாதிரி லைட்டாக ட்ராக் பண்ணிக்கிறேன். அடுத்து அகைன் P கிளிக் பண்ணி பென் டூல் எடுத்துகிட்டு நம்ம விட்டமில் இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஜாயின் பண்ணிடுறேன். இதே பென் டூல் அதே மாதிரி சென்டரில் கொண்டு போயிட்டு ஜஸ்ட்டு ஒரு கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே ஒரு நோடு ஆட் ஆயிரும். இப்போ A டூல் ஆங்கர் பாயிண்ட் டூல் எடுத்துகிட்டு இங்கே கிளிக் பண்ணி ஜஸ்ட் இந்த மாதிரி ட்ராக் பண்ணுறேன். இந்த மாதிரி நல்லா மெல்லிஸாக இருக்க மாதிரி ட்ராக் பண்ணிக்கிறேன். இப்போ Ctrl Enter கொடுத்துட்டு இங்கே ஃபோர்க்ரவுண்ட் கலர் பிளாக் வச்சுட்டு ஆல்ட்டு பேக் ஸ்பேஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ நமக்கு ஒரு ஹேர் மாதிரி ஒரு ப்ரஷ் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ இதை ஒரு ப்ரஷ்ஷாக சேவ் பண்ணணும். ஸோ எடிட்டில் போயிட்டு டிஃபைன் ப்ரஷ் ப்ரீசெட் கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் வந்து FUR ஃபர் ப்ரஷ்ன்னு டைப் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ நம்ம ப்ரஷ் ரெடி ஆகிடுச்சு. பட் இந்த ப்ரஷ்ஷை வச்சு பெயிண்ட் பண்ணால் நமக்கு ஈவனாக வருது. ஸோ இந்த மாதிரி வராமல் ரேண்டமாக நம்ம மாற்றணும். அதுக்கு ப்ரஷ்ஷோட சில செட்டிங்ஸ் மாற்றணும். ஸோ அதை எப்படி பண்ணலான்னு இப்போ பார்க்கலாம். இங்கே ப்ரஷ் செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் டாப்பில் இருக்க ப்ரஷ் டிப் சைஸ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ஸ்பேஸிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஸோ நமக்கு ப்ரஷ் மாறுறது வந்து கீழே தெரியும்.
ஒரு 60 கிட்ட வச்சுக்கிறேன், 62 வச்சுக்கிறேன். அடுத்து ஷேப் டைனமிக்ஸ் ஆன் பண்ணிக்கிறேன். இதில் வந்து சைஸ் ஜிட்டரை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இப்போ ஒரு 12 பாயிண்ட் வச்சுக்கிறேன். தென் ஆங்கிள் ஜிட்டர்னு இருக்கும். இதுக்கு கீழே இருக்க கண்ட்ரோலை வந்து டைரக்ஷன் மாற்றிக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம ஃபர்ரை வந்து எந்த டைரக்ஷனில் பெயிண்ட் பண்ணுறோமோ அந்த டைரக்ஷனில் போவோம் ஃபர்ரு. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்கேட்டரிங் ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து ஸ்கேட்டர் அப்படின்றது லைட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஒரு 25% இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து கவுண்ட்டை வந்து ஒரு 6 கிட்ட வச்சுக்கலாம். ஸோ நம்மளோட ப்ரஷ் இப்போ பெயிண்ட் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் எந்த டைரெக்ஷனில் பெயிண்ட் பண்ணுறீங்களோ அந்த டைரெக்ஷனில் போகும். இப்போ ஓவராலாக நம்ம ப்ரஷ்ஷை ரெடி பண்ணிட்டோம். இந்த ப்ரஷ் செட்டிங்ஸை சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கார்னரில் கிளிக் பண்ணிவிட்டு நியூ ப்ரஷ் ப்ரீசெட் கிளிக் பண்ணிவிட்டு இதில் இன்க்ளூட் டூல் செட்டிங்ஸ் அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. தென் ஓகே கொடுத்துருங்க. இப்போ நம்மளோட டாக்குமெண்ட் போயிடலாம். இதில் வந்து செலக்டில் போயிட்டு சப்ஜெக்ட் கொடுத்துக்கோங்க. இதில் செலெக்ஷன் நமக்கு நிறைய இடத்துல சரியாக வரல. ஸோ குயிக் செலெக்ஷன் டூல் எடுத்துகிட்டு ஜூம் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த இடத்துல செலெக்ஷன்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு சில இடத்துல செலெக்ஷன் ஆட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி இந்த செலெக்ஷனை மைனஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாஸ்க் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கலாம். நம்ம செலெக்ஷன் மட்டும் இங்கே ஒயிட் மாஸ்க்காக போயிடும். பட் நம்ம பேக்ரவுண்ட் லேயரை டூப்ளிகேட் பண்ண மறந்துட்டோம். ஸோ இதை கண்ட்ரோல் ஜே போட்டு டூப்ளிகேட் பண்ணிவிட்டு இந்த மாஸ்க்கை டெலீட் பண்ணிவிட்டு டெலீட் கொடுத்துடலாம். இப்போ நமக்கு ஒரிஜினல் பேக்ரவுண்ட் லேயர் இருக்குது. ஸோ இதை ஹைட் பண்ணி வச்சுக்கலாம். இதை கொஞ்சம் நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. இந்த பிளாக் மாஸ்கில் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ ப்ரஷ் டூல் எடுத்துக்கிறேன். நம்ம க்ரியேட் பண்ண இந்த ஃபர் ப்ரஷ் வித் செட்டிங்ஸோட கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த ப்ரஷ்க்கு கலர் பிக் பண்ணி நம்ம இந்த லேயர் மேலே பெயிண்ட் பண்ண போகிறதில்ல. இந்த மாஸ்கில் தான் ஒயிட் கலரில் பெயிண்ட் பண்ணி இந்த மீதி இடத்த ரிவீல் பண்ண போகிறோம். அந்த ரிவீல் பண்ண போகிற இடம் வந்து இந்த ப்ரஷ் ஷேப்பில் இருக்கணும். அவ்வளோதான். இப்போ நான் சொன்னது உங்களுக்கு புரியல அப்படின்னா நம்ம பெயிண்ட் பண்ணும்போது உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கேட்டுக்கு வெளியில் வந்து இங்கே பேக்ரவுண்ட் தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம ரிவீல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பேக்ரவுண்ட் தான் ரிவீல் ஆகும். இப்போ பேக்ரவுண்ட் வந்து ஃபர் ஷேப்புக்கு நமக்கு ரிவீல் ஆகும். நமக்கு அது வேணால் இந்த கேட்டோட கலரே வந்து நமக்கு ஃபர் ஷேப்பில் ரிவீல் ஆகணும். ஸோ அதுக்கு வந்து இந்த மாஸ்கில் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபில்டரில் போயிட்டு அதரில் போயிட்டு மினிமம் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இந்த கேட்டோட விட்த் வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ நம்ம ஒரு 10 வச்சுக்கலாம். 10 வச்சுட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ பேக்ரவுண்ட் ஆன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம கேட்டோட எட்ஜஸ் வந்து கொஞ்சம் இதில் வந்து ஹைடாக இருக்கும். ஸோ அதை தான் இப்போ நம்ம ஃபர் ஷேப்புக்கு ரிவீல் பண்ண போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம கீழேருந்து வரலாம். ஸோ இங்கே ஜூம் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் வெளியில் பெயிண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உள்ளாரையே இந்த மாதிரி ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி லைட்டாக அப்படி ட்ராக் பண்ணிங்கன்னா போதும். ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃபர் ஷேப்புக்கு சூப்பராக ரிவீல் ஆகும். எவ்வளோ அட்டகாசமாக இருக்கு பாருங்கள். ஜஸ்ட் இந்த மாதிரி ட்ராக் பண்ணி நீங்கள் இது பண்ணிகிட்டே இருக்கலாம். இதை பெயிண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு பென் டேப்லெட் வேணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு மவுஸ்லேயே பண்ணலாம். இப்போ நான் மவுஸில் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஜஸ்ட்டு இந்த மாதிரி கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கனாலே போதும். இந்த மாதிரி லைட்டாக இந்த மாதிரி பண்ணிவிட்டு விட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஷார்ப் எட்ஜஸ் தெரியும். ஸோ கொஞ்சம் இந்த மாதிரி உள்ளார வந்துட்டு இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணுங்கள். ஸோ நமக்கு அந்த ஷார்ப் எட்ஜஸோடு சேர்த்து ஹைட் ஆகிடும். இப்போ இந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம ப்ரஷ் சைஸை டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபர் வந்து கொஞ்சம் லைட்டாக இருக்கணும். ஸோ இந்த ஏர் கிட்டலாம் ரொம்ப லைட்டாக இருந்தாலே போதும். அந்த ஷார்ப் எட்ஜஸ் மட்டும் நமக்கு தெரியக்கூடாது. அதை மட்டும் இந்த ஃபர்ரை வச்சு ஹைட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு ஃபர் வந்து லைட் கிரே கலர் ஒயிட் கலர் மாதிரி கிட்டத்தட்ட இருக்குது. பட் நமக்கு வெளியில் கொடுக்குற நம்ம ஃபர் வந்து டார்க் கலராக இருக்குது. அதை வந்து நம்ம கடைசியாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு நான் சொல்கிறேன். ஜஸ்ட் இப்போதைக்கு இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிட்டு பண்ணிக்கலாம். ஸோ ஹெட்டில் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. இந்த இடத்தோட ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ இங்கே விட்டுருக்கதை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி இடத்துல இந்த டார்க்கான இடத்த ஃபிக்ஸ் பண்ணலாம். அது எப்படின்னா ஜஸ்ட் ஒரு நியூ லேயர் க்ரியேட் பண்ணிக்கோங்க. எல்லாத்துக்கும் டாப்பில் ஐட்ராப்பர் டூலை வச்சு இந்த கலரை பிக் பண்ணிக்கோங்க. ஆல்ட்டு பேக் ஸ்பேஸ் கொடுத்து இந்த லேயரில் ஃபில் பண்ணிவிட்டு ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி இந்த லேயரை கீழே உள்ள லேயருக்கு கிளிப்பிங் மாஸ்க் பண்ணிக்கோங்க. இப்போ எஃபெக்ட்ஸில் போயிட்டு பிளெண்டிங் ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு இதில் இந்த லேயரை ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி இந்த ஸ்லைடரை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி 4 ஸ்லைடருமே அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ ஆல்ட் ஹோல்டு பண்ணி இந்த மாஸ்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. பிளாக் மாஸ்க் அப்ளை ஆகிரும். இப்போ இங்கே என்ன ஒயிட்டில் அப்ளை பண்ணுறோமோ அது எல்லாமே ரிவீல் ஆகும். இப்போ ஃபோர்க்ரவுண்ட் கலர் ஒயிட் வச்சுட்டு ப்ரஷ் வந்து சாஃப்ட் ரவுண்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். மேலே இங்கே ஒப்பாசிட்டி வந்து ஒரு 30, 35, 25 கிட்ட வச்சுக்கிறேன். ஜஸ்ட் இப்போ பெயிண்ட் பண்ணுறேன். ஒப்பாசிட்டி இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இப்போ அகைன் பெயிண்ட் பண்ணுறேன். எட்ஜில் மட்டும் பெயிண்ட் பண்ணுறேன். ஜஸ்ட் இந்த ஃபர் மேலே மட்டும்.
இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு டார்க்காக இருக்கிறதுலாம் நல்லா ஒயிட் ஆகிடுச்சு. இதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இந்த மாதிரி பிளாக் கலரில் அல்ட்டு பேக் ஸ்பேஸ் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த மாதிரி பிளர்ராக இருக்க இடத்துல என்ன பண்ணுறது அப்படின்னா, லைட்டாக பெயிண்ட் பண்ணுங்கள். ஸோ மாஸ்கை கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஃபர் ப்ரஷ் எடுத்துக்கிறேன். ஸோ ப்ரஷ் இதை நல்லா டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி லைட்டாக பெயிண்ட் பண்ணுங்கள். ஸோ லைட்டாக தெரிஞ்சால் போதும். இந்த மாதிரி நியூ பேக்ரவுண்ட் இமேஜை ட்ராக் பண்ணி பின்னாடி வச்சுட்டேன். இப்போ இந்த கேட் லேயரை Ctrl J போட்டு டூப்ளிகேட் பண்ணி இதை வந்து டாப்பில் கொண்டு போய் வச்சுருங்க. தென் ஃபில்டரில் போயிட்டு பிளரில் போயிட்டு காசியன் பிளர் கிளிக் பண்ணிங்க. உங்களுக்கு எவ்வளோ பிளர் வேணுமோ பின்னாடி மட்டும் பாருங்கள். இந்த இடத்துல நம்ம பிளர் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ எந்த அளவு பிளர் வேணுமோ ஓகே கொடுத்துருங்க. இதில் இந்த மாஸ்கை ட்ராக் பண்ணி டெலீட் ஐக்கானில் போட்டுட்டு அப்ளை கொடுத்துருங்க. இப்போ அதை ஹைட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிளர் தெரியும் எவ்வளோ பிளர் கொடுத்துருக்கோன்ட்டு. ஸோ ஆல்ட் ஹோல்டு பண்ணி பிளாக் மாஸ்க் அப்ளை பண்ணிவிட்டு ப்ரஷ் டூல் எடுத்துகிட்டு சாஃப்ட் ரவுண்ட் ப்ரஷ் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல அந்த பிளர் எஃபெக்ட்டை அப்ளை பண்ணலாம். ஒப்பாசிட்டி ஃப்ளோ எல்லாமே 100ல் வச்சுட்டு ஜஸ்ட் அந்த பிளர் பண்ணியிருக்கோம்ல அந்த மாதிரி எட்ஜில் மட்டும் பெயிண்ட் பண்ணுங்கள். நமக்கு எட்ஜஸ் வந்து ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும். ஸோ ஹார்டாக இருக்காது. பிகாஸ் நமக்கு இந்த பேக் போர்ஷன் ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி பிளர்ராக இருக்குது. ஸோ இந்த டெக்னிக் சொல்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி கேட் எடுத்தேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பெயிண்ட் பண்ணது வந்து ரொம்பவே அட்டகாசமாக இருக்குது. அண்ட் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபர் வந்து நமக்கு குட்டி குட்டியாக இருக்கும். இப்போ ஒரிஜினல் லேயர் ஆன் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபர் ரொம்பவே லென்த்தியாக இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு லென்த்தியாக வேணும் அப்படின்னா இந்த மாஸ்க்கை கிளிக் பண்ணிவிட்டு மச் டூல் எடுத்துக்கோங்க. ஸ்ட்ரென்த்தை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 25 கிட்ட வச்சுக்கிறேன். இப்போ ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி இந்த மாதிரி ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா லென்த்தியாகவும் அந்த மாதிரி ரொம்ப சாஃப்டாகவும் பிளர்ரியாகவும் வரும். ஸோ இதுக்கு டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இந்த இடத்துல எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது, பட் இந்த இடத்துல பிளர்ரியாக அந்த மாதிரி இருக்குது. ஸோ உங்கள் இமேஜுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டெக்னிக் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு தம்ஸ் அப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட சந்திக்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.